இப்போது இந்த பக்கம் வர்றாங்க யார், சந்திரன் ஐயா வர்றாங்க. நிச்சயிக்கப்பட்ட திருமணமே அப்படின்னு. இதில் பாருங்கள், நம்ம நிறைய பேர்த்துக்கு தெரியும் சந்திரன்னாலே ஏமாற்றுக்காரன், ரைட்டா? இதில் ஏதாவது டவுட் இருக்கா? எங்கேயாவது நிலையாக இருக்கானா ஐயா? 15 நாளைக்கு வளர்ந்துக்கிட்டே இருக்கேன்றான், 15 நாளைக்கு தேஞ்சிக்கிட்டே இருக்கேன்றான், ஒரு நாள் ஆள் ஆப்சண்ட்டு, எங்கே போனான்னே தெரில அப்படின்றாங்க இல்லையா? சந்திரனுக்கு என்ன ஒரு விளக்கம் இல்லை? அப்படி ஒரு விளக்கம் கொடுத்து வச்சுருக்கிறோம் சந்திரனுக்கு. அதே மாதிரி சந்திரன் எந்த கிரகத்தோடு சேர்ந்தாலும் அதை பிடிச்சி குழப்பி விட்டு போயிடும். இப்போ ஒரு எடுத்துக்காட்டா சந்திரன் கேதுவோட சேர்ந்துருக்குன்னு வைங்களேன், நம்ம தேவையில்லாமத்தையும் சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கோமோ, நம்ம இப்படி கும்பிட்றத விட வேறு மாதிரி கும்பிடணுமோ, இந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் தப்போ அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிந்தனை வந்துடும். இதே இது சந்திரன் செவ்வாயோட சேர்ந்துருந்துச்சின்னு வச்சுக்கோங்களேன், இந்த பூமி போக்குவரத்தில் ஒன்று இவங்க ஏமாறுவாங்க, இல்லாட்டி இன்னொருத்தர் யாராவது ஏமாற்றுவாங்க. அப்போ புதன் கேது கேது புதன் சேர்ந்துருக்கிறதோட சந்திரன் சேர்ந்ததுன்னா என்னாகும்? ஒன்று ஐயா ஏமாற்றுவார், இல்லாட்டி அந்த அம்மா ஏமாற்றுவாங்க. இந்த மாதிரியெல்லாம் போகும். அப்பேற்பட்ட சந்திரன் ஐயா இப்போ நம்மக்கிட்ட பேசுகிறதுக்கு வர்றாங்க. அதில் முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா? நம்ம ஊரில் பேர் வைக்கிறதுல கில்லாடிங்க. வெள்ளச்சாமின்னு வேறு வச்சுருப்பேன், அங்கே அண்ணங்கரையின்னு இருப்பேன். ஆரைக்கு சாமின்னு வேறு வச்சுருப்பேன், டெய்லியும் ஆஸ்பத்திரிக்கு போவேன். தேன்மொழின்னு வேறு வச்சுருப்பேன், பேசுனா காது ரெண்டையும் பொத்திக்கிட்டு ஓடுவேன் புருஷங்காரன். கேட்டால் தேன்மொழின்னு வேறு வச்சுருப்பேன். ஆமாம், அது மாதிரி நீங்கள் அப்படி சந்திரன் ஐயாவை எடுத்துக்கக்கூடாதுன்னு சொல்ல வரேன் நான், சரியா? எப்பயுமே உதாரணம் கரெக்டாக இருக்கணும்ல, அதுக்காக சொல்கிறேன். ஸோ அந்த வகையில் ஐயாவுடைய அந்த நிச்சயிக்கப்பட்ட திருமணம் அப்படிங்கிற அவருடைய கருத்தையும், நிச்சயிக்கப்பட்ட திருமணத்திற்கான அந்த கிரக நிலைக்கான வலுவையும் இப்போ நம்ம முன்னால் எடுத்து வைக்க போகிறாங்க. வாங்க ஐயா. அனைவருக்கும் வணக்கம். செந்தூரான் அறக்கட்டளை நடத்தும் எந்த திருமணம் நிலையான ஒரு திருமணம், வாழ்க்கைக்கு நிலையாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நிச்சயிக்கப்பட்ட திருமணமா காதல் திருமணமா என்ற ஒரு பட்டிமன்றம்னாவே நமக்கு நடுவராக யாரை தெரியும்? திண்டுக்கல் ஐயா லியோனி அவர்களை தான் தெரியும். நகைச்சுவையான ஒரு கலைஞர் அவர் பேசினா. ஆனால் ஜோதிட பட்டிமன்றம்னாவே யாரை தெரியும்? நம்ம சின்ராஸ் ஐயாவை தான் தெரியும். ஏன்னா ஒரு கலகலப்பான ஒரு மனிதர். எல்லாத்தையும் நீங்கள் எப்படி தான் இருந்தாலும் உங்களை ஒரு சிரிக்க வைக்காது போக மாட்டார். நீங்கள் எவ்வளோ கஷ்டத்தில் வேணாலும் இருக்கலாம், நஷ்டத்தில் வேணாலும் இருக்கலாம், உங்களை சிரிக்க வைக்கிறது தான் அவரோட ஒரே நோக்கம். அது மாதிரி நமக்கு பட்டிமன்ற நடுவில் லியோனி தான் தெரியும். அதுக்கு அடுத்தாப்புல ஜோதிட பட்டிமன்றத்துக்கு நம்ம சின்ராஸ் ஐயா ஒரு சிறந்த ஒரு நடுவராக இந்த அவையில் அவரை பார்க்கும்போது அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சி, எனக்கு ஒரு சந்தோஷம். ஏன்னா சந்திரன் தேய்பிரை தான், அதை சொல்லலாம், தேய்பிரை வளர்ப்பிற அப்படின்னு சொல்லலாம். ஆனால் குடும்பம் இல்லற என்ற ஸ்தானத்தில் சந்திரன் உச்சம் பெறுகிறாருங்களே, அதை மறந்துட்டீங்களே. ஒரு ஜோதிடருக்கு இன்றைக்கி வாழ்வாதாரத்தில் உயர்வை காட்டுவது யார்? காதலிக்க திருமணமாக உயர்வை காட்டுது? சொல்லுங்க பார்க்கலாம். ஜோதிடரோட வாழ்வாதாரத்துக்கு உயர்வை காட்டுவது காதல் திருமணமா? யாராவது சொல்ல முடியுமா உங்களால்? சொல்லவே முடியாது. காதலிக்கிற யாரும் திருமணம் பொருத்தமே பார்க்க மாட்டான். அதை பாருங்க, காதலிக்க ஒருத்தன் கூட பொருத்தம் பார்க்க மாட்டான், ஜோதிடரே பார்க்க மாட்டாங்க. அதை புரிஞ்சுக்குங்க. திருமணம் பண்ணுறதுக்கு மட்டும்தான் உங்களை ஜோசியர் பார்ப்பாங்க. அதில் தான் நீங்கள் வாழ்வாதாரம் உயருது, அதை புரிஞ்சுக்குங்க. ஆனால் காதல் திருமணம் என்பது கல்லறையில் சேருதுங்க. கல்லறையில் சேருது. காதல் திருமணம் கல்லறையில் தான் இணையுது. நிச்சயிக்கப்பட்ட திருமணம் இல்லறத்தில் இணையுது. அதை புரிஞ்சுக்குங்க. இல்லறமா நல்லறமா? நல்லறம் எங்கே உதயுது? நல்லறம் நம்ம ஒரு அறையில் ஏன் முதல் இரவுன்னு வச்சாங்க? காதலுக்கு முதல் இரவு உண்டா? கண்ட பார்க்கு, கண்ட பீச்சு, கண்ட ரூம் போட்டு நீ காதலிக்கிறாங்க. நீ காதலிக்க அத்தனை பேருங்க ரூம் போட்டு தங்குறான். கொடைக்கானல் கூட்டி போகிறான், ஊட்டி கூட்டிகிட்டு போகிறான். ஒரு பெண்ணு பெற்றவங்களுக்கு தான் அதோட அருமை தெரியும். ஜாலியாக சுற்றிக்கிட்டு காதலிக்கிறவங்க அத்தனை பேரும் இதை செய்கிறாங்க. ஆனால் நிச்சய திருமணம் பண்ணுறவங்க அத்தனை பேரும் பாருங்கள், சொந்த பந்தத்தை கூட்டிகிட்டு போய் ஒரு பொண்ணை பார்க்கறது, நான் பார்த்த பெண்ணை நீ பார்க்கவில்லை, நீ பார்த்த பெண்ணை நான் பார்க்கவில்லை. எப்படி? நான் பார்த்த பெண்ணை நீ பார்க்கவில்லை, நீ பார்த்த பெண்ணை நான் பார்க்கவில்லை. அந்த உறவுன்னு பாருங்க எப்படி ஒரு இணைச்சிருக்க. அந்த வரிகளை கண்ணதாசன் போட்டு அவ்வளோ அற்புதமாக அடிச்சிருக்கிறான். அந்த பாட்டு வரிகள் சொல்றேன். பெண்ணொன்று கண்டேன் பெண்ணங்கு இல்லை, என்னென்று நான் சொல்லலாகுமா, ஏனென்று நான் சொல்ல வேண்டுமா? உங்களுக்கு நான் பார்த்த பண்ண உங்களுக்கு எதுக்கு சொல்லுனேன்? என்னோட துணைவியாரை நான் மட்டும் தாங்க சொல்லணும், நான் மட்டும் தான் ரசிக்கணும். ஆனால் காதலிச்ச பண்ண பாருங்க, அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் சொல்லுவான், அடே அவள் சூப்பராக இருக்காடா,
அவள் கண்ணு அழகுடா, அவன் மூஞ்சி அழகுடா, அவளது எல்லாமே அழகாக இருக்குதுடா அப்படிமானுங்க. ஏங்க இது காதலாங்க? சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள், இது காதலா? அதாவது காதல் என்பது ஒரு மனிதனை முட்டாளாக்குது. காதல் என்பது ஒரு மனிதனை அறிவை இழக்க செய்யுது. எது அறிவு? புதன் தான் காதலுங்கிறாங்க ஜோதிடத்தில். புதன் பச்சை வந்தீங்க மாறி மாறி பேசிக்கிட்டே இருக்கும், ஒரே நிலையாக இருக்காது. ஆனால் குரு தாங்க இப்படி தான் போகணும், ஒழுக்கமாக இருக்கணும், ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பது குரு. அதனால தான் குரு பார்த்து திருமணம் பண்ணுங்கன்னு சொல்கிறான். ஜோதிடத்தில் உங்களோட 12 கட்ட ராசியில் குரு பார்க்கும்போது திருமணம் பண்ணுங்க, உங்களோட இல்லற வாழ்க்கை நல்லறமாக இருக்கும். குரு பார்வை இருந்தால் அந்த திருமணம் தோஷம் இருந்தாலும் தோஷம் அடிபட்டு போயிடும். உங்களுக்குள்ள பிரச்சனையை வெளியே காட்டாமல் அது சுகமாக நல்லதாக காட்டும். இதுதாங்க ஒரு நிச்சயிக்கப்பட்ட திருமணம். ஆனால் காதல் திருமணம் அதெல்லாம் பார்க்காது. போலீஸ்காரன்ட்ட போய் நிற்கும், எடுத்தோன்னே செவ்வாய்கிட்ட போய் நிற்கும். புதனுக்கு செவ்வாய் வேதகன், அவன்கிட்ட போய் நின்று என்ன பண்ணுவான்? இவனுக்கு ஆப்போசிட்டாக தான் செய்வான். நீ திருமணம் பண்ணிக்க, உன் பெற்றவனை ஒதுக்கி வச்சிட்றேன். ஏங்க ஒரு காதல் திருமணத்தில் குடும்பம் பிரியுதுங்க. ஒரு நிச்சயிக்கப்பட்ட திருமணம் உறவுகள் கூடுதுங்க. இப்போ சொல்கிறாங்க திருமணம் பண்ணதில் டைவர்ஸில் போய் நிற்கிதுங்கிறாங்க. டைவர்ஸ் இல்லைங்க, அவங்களோட புரிதல் தன்மை இல்லாதனால தான் நிற்கிது. புரிதல் தன்மை இருக்கும்போது உறவு சேரும்போது அந்த உறவு ஒன்று சேர்ந்து அதை திருமணத்தை ஒன்றா இணைக்குதுங்க. ஆனால் காதல் திருமணத்துக்கு அவங்களுக்கு ஒருத்தர் பிடிக்கலனா, நீ போய்க்கு தனியாக, நான் போய்க்கிறேன், பேக்கப் ஆகிக்கலாம், நீ ஒரு காதல் அடிச்சுக்க, நானும் படிச்சுக்கிறேன் அப்படின்னு அவங்க வாழ்க்கை வாழ்கிறாங்க. அது மாதிரி திருமணத்தில் இந்த தலைப்பு பாருங்கள், எந்த திருமணம் சிறந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ எல்லாமே ஒரு சொல்லுவாங்க, இந்த அணிக்காரங்க எங்களுக்கு காதலிச்சு தாங்க நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறோம், காதலிச்சனால தான் எங்களுக்கு திருமணம் சிறந்தது அப்படிம்பாங்க. காதலிக்கிறதுக்கு திருமண மண்டபமே தேவையில்லைங்க. காதலிச்சு திருமணம் பண்ணுறவங்களுக்கு திருமண மண்டபமே தேவையில்லை. அவங்க எங்கே ஒரு போலீஸ் ஸ்டேஷனு, ஒரு கோயில், விநாயகர் கோயில் எங்கேயாச்சும் பார்த்து திருமணம் பண்ணிக்கலாம். ஆனால் திருமணம் பண்ணுறவங்களுக்கு நல்ல திருமண மண்டபம் வேணும், நல்ல உறவுகள் வேணும். அவங்களாம் வந்தால் தான் அவங்களோட திருமணம் இல்லற வாழ்க்கையே இனிக்குங்கிறாங்க. அது மாதிரி ஒரு சமுதாயத்தில் இன்றைக்கி ஜோதிடத்தோட வாழ்வாதாரம் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்குதுன்னா, திருமணம் பார்த்து பொருத்தத்துக்கு ஜாதகம் பார்ப்பதனால தான் இன்றைக்கி ஜோதிடமே வளர்ந்துருக்குது. ஆனால் காதலுக்கு ஜோதிடம் ஜாதகம் பார்த்து ஜோதிடம் வளர்ந்ததா இந்த அணிக்காரங்கிட்ட சொல்லிட்டாங்கன்னா, சின்ராசி ஏகனது நான் தலைப்பு நடுவராக அவர் விட்டுருக்காங்க. அவர் அவர் தீர்ப்பு சொல்லிடுவான்னு பார்த்துடலாம், நிச்சயமாக சொல்ல மாட்டார். ஏன்னா அவரே திருமண பொருத்தத்தில் தான் உயர்ந்திருக்காரு. காதல் திருமணம் எதையும் பார்க்கல அவர். அதனால் அவர் கண்டிப்பாக எங்கள் அணிக்கு தான் ஒரு தீர்ப்பை சொல்லுவார் கண்டிப்பாக என்ற ஒரு பேச்சுக்கு எனக்கு வாய்ப்பளித்து, இதுக்குன்னு என்னோட பேர் சந்திரன், பரமத்தி வேலூர். என்ன சிறிய உரையாக முடிச்சுக்கிறேன், மற்றவங்களாம் பேசணும், நானே பேசிட்டு இருந்து அது வளர்ந்துடும். அதனால் என்ன பேச்சு இதோட நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். பரமத்தி வேலூர். பிரமாதம். சந்திரன் சிக்கனமானவர், ஒரு நிமிஷத்தை மிச்சம் பண்ணிட்டார். சார் பேசுனதுலேயே பிரமாதமான வாசகம் ஒன்று இருந்தது. ஜோசியராக உட்காந்தனையாக பேசுறிய, அவன் லவ் பண்ணி கூப்பிட்டு போயிட்டான்னா நீ பொருத்தம் யாருக்கு பார்ப்ப? யார் சம்மந்திக்காக உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்ப? ஓம் பொழப்பு ஓடணும்னா அரேஞ்சு மேரேஜ் இருக்கானா? இதான் மேட்ரு. என்ன ரத்னம் சுருக்கமாக சொன்னார் பாருங்க, பிரமாதமான ஒரு ஆர்கியூமெண்ட்டு. அவருடைய ரெண்டாவது தலைப்பில் நல்லா ஸ்டிக்காக இருந்தார். அதாவது தலைப்பை நல்லா ஒட்டியே பேசிட்டு வந்தார். எப்படி? அதாவது காதல் திருமணம் சிறந்ததா அப்படின்னாக்க, காதல் திருமணம் இல்லறதுக்கு போகாதரா கொய்யால கல்லறைக்கு போயிருமுடான்ற மாதிரியான பாயிண்ட்டை தெளிவாக சொன்னார். ரைட்டா? இப்படி தான் ஒரு நண்பர் வந்திருந்தார். ஒரு 18 வயசு அந்த பிள்ளைக்கு, 17 வயசு தான் முடிய போகிற ஸ்டேஜ். கல்யாணம் பண்ணலாமான்னு பாருங்க அப்படின்னு. ஏங்க அவன் எங்கே போய்கிட்டு இருக்கான்? பொம்பளை பிள்ளைய படிக்க வச்சா காலில் நிப்பாட்டிக்கிட்டு இருக்கான், புருஷனை டிபெண்ட் பண்ணாமல் இருக்கணுங்கிறதுக்காக. நீ இந்த பிள்ளை படிச்சுக்கிட்டு இருக்கிறக்க பள்ளிக்கூடத்துக்குள்ளே இருக்கலையே கல்யாணம் பண்ணுறேன்னு வந்திருக்கியாடா? பொம்பளை பிள்ளைய ஜுயி சவலாலாம் சந்திரமண்டலத்துக்கே போயிட்டு வந்துட்டா அப்படின்னுல அவர் தான் சொன்னார். 1000 பேர் அனுப்புனா 5 பேர் சந்திரமண்டலம் போகிறாங்க, பாக்கியெல்லாம் சனி மண்டலத்துக்குள்ளே போகிறாங்க. அதனால நம்ம எதுக்கு காலகாலத்தில் கல்யாணம் பண்ணிடுவோம் சார் அப்படின்னு சொல்லி சொன்னார். யார்? நம்ம கிளைண்ட்டு சொன்னார். அப்போது எவ்வளோ இருக்குது பாருங்க. இன்னொன்று கேட்டார் பாருங்க, நான் பார்த்த பெண்ணை நீ பார்க்கவில்லை, நீ பார்த்த பெண்ணை நான் பார்க்கவில்லை. அருமையான பாடல், சரியா? தெளிவாக எடுத்து சொன்னார். நம்மளும் தான் ஏதோ ஒன்று பார்த்துட்டு ஏதோ ஒன்று கட்டிக்கிட்டு என்னமோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? அப்போது முதல்ல போய் பார்த்துருப்பேன், பொண்ணு சூப்பராக இருக்குது, நம்மளுக்கே கொடுத்துருவாங்க இவ்வளோ இருக்குது அப்படின்னதுக்கு அப்போத்தே அவங்க கிராக்கி பண்ணுவாங்க. எங்கள் மாமங்காரன் கேட்டாருங்க, அதனால் கொஞ்சம் பொறுங்க அப்படின்னுவாங்க.
அதே இது மாப்பிள்ளையும் அதே மாதிரி தான், போய் சொல்லி அனுப்புகிறோம்னு போனாங்கன்னா அதே போக்கில் போயிடுவேன். இப்பயுமே பாருங்கள், சரி நம்மகிட்ட ஜாதகம் கொடுக்கலையே சிலர் சொல்லுவாங்க, அது என்னங்க நீங்கள் பொருத்தம் பார்த்தா பொருத்தம் இருக்குன்றீங்க, அவங்கள்ட்ட கொடுத்துட்டா அப்படியே அமைதியாகிடுறாங்க, கோமா ஸ்டேஜுக்கு போயிடுறானுங்க, பதிலே வரமாட்டேங்குதே அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு எப்படி பதில் சொல்கிறது? நம்ம ஜாதகம் வந்து வீக்கான ஜாதகம் தான், அதுக்கு வந்து ஓரளவுக்காவது தெளிவான ஜாதகத்தை சேர்த்து வைக்கலாம்னா முடியாதுல்ல, அதுக்கான கால நேரம் வரையில் தானே. ஆனால் அதை தெளிவாக சொன்னார். நம்ம பொழப்பு ஓடணும்னா எல்லாம் அரேஞ்சு மேரேஜ் பண்ணணும், யாரும் லவ் பண்ணாதீங்க அப்படின்ற ஸ்டைலில் சொல்லிட்டு போனார். ஆனால் பாருங்கள், கருங்கல் சிலையோ காதல் உனக்கு இல்லையோ வரம்பு மீறுதல் முறையோன்ற மாதிரி இங்கிட்டு உட்காந்துருக்காங்க இல்லையா? காதல் இப்போ பாருங்கள், அவர் பேச பேச மறுத்துரைச்சது எல்லாருமே நான் இந்த சைடில் இருந்ததே மறுத்துரைச்சாங்க. இதில் காதல் சைடில் இருந்தே மறுத்துரைச்சாங்க, சிரிச்சுக்கிட்டே உட்காந்துருந்தாங்க. அவங்க பாருங்க கல்லில் செஞ்ச மாதிரியே உட்காந்துருந்தாங்க. காதலர் தினம்னு ஓட்டு கடுப்பேற்றுறாங்க ஐயா எங்களை அப்படின்ற மாதிரி இருந்தது. இப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. என்ன காரணம்? இலை சிரிக்காதரா, சிரிப்பா சிரிச்சு போயிரும்டான்னு வாங்க இல்லையா, அந்த மாதிரி. சரி, இப்போ இதில் வந்து ஐயா ஒன்று சொன்னாங்க, அவள் மூக்கு அப்படி இருக்குது, பல்லு அப்படி இருக்குது, கண் அப்படி இருக்குன்னு ஒரு வார்த்தை சொன்னார். இதை வந்து கம்பர் காலத்திலே சொல்லியிருக்காங்க, தோள் கண்டார் தோளே கண்டார் தொடுகளல் அன்ன தாழ் கண்டார் தாளே கண்டார் தடக்கை கண்டாரும் அகுதே வாழ் கொண்ட கண்ணே யாரோர் வடிவினை முடிய கண்டார். ராமனை பார்த்தவங்க ராமனையே பார்த்துக்கிட்டு இருந்தாங்களாம் பொம்பளை பிள்ளையெல்லாம். ஏன் வேறு ஆம்பளே இல்லையான்னு கேட்கக்கூடாது. இதுக்கப்புறம் ஒரு சீன் சொல்கிறாரு பாருங்க, ஒரு கட்டத்தில் யார் கம்பர் சொல்கிறாரு, சீதை பந்து விளையாண்டுக்கிட்டு இருந்துச்சான் மேலே, கீழே பெரிய கூட்டம் நின்று அந்த அம்மா வேடிக்கை பார்த்தாங்களாம், அண்ணாந்து பார்த்தாங்களாம். உப்பரிகையில் அந்த அம்மா பந்து விளையாடுது. அப்போ கீழே நின்று மேலே அண்ணாந்து சீதையவே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு அந்த பாடல் வருது. அப்போ எவ்வளவு அயோத்தியில் இருந்தேன் பூரா அந்த அரங்கட்டவனா, ஏய்யா ஒரு பொண்ணு மேலே நின்று ஆடிக்கிட்டு இருக்குது, கீழே இருந்து இப்போ அண்ணாந்து பார்த்துக்கு இருக்காங்கன்னாக்க என்ன அர்த்தம் அப்படின்னா, அங்கே தான் சார் நிற்கிறான், பார்த்தவங்க யாருமே ஆம்பளை இல்லை, பொம்பளை பிள்ளைய பார்க்குறாங்களாம் சீதையை, அவ்வளோ அழகாக இருக்கான், பொம்பளை பிள்ளைக்கு பொம்பளை பிள்ளைய பொறாமப்படுற அளவுக்கு இருக்கான், அந்த மாதிரி சொன்னாங்க. அப்படியான ஒரு வாசகம் அவர் ஐயா சொல்லலை, எனக்கு அதெல்லாம் ஞாபகத்துக்கு வந்துருச்சு. எனவே ரொம்ப பிரமாதமான வாசகம், நல்ல வாதம், நல்லா எடுத்து வச்சார். அதே மாதிரி பக்கத்துலேயே அந்த தலைப்பை ஒட்டியே வந்துக்கிட்டு இருந்தார்.